ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இனி இந்த சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இனி இதில் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துடலாம். இனி இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கையால் இந்த மசாலாலாம் கலந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சையை சாறு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஃப்ரீசரில் குறைஞ்சது 2 மணி நேரமாவது வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் இறங்கும். முன்னாடியே சிக்கன் வாங்கிட்டால் ஒரு 4 மணி நேரம் கூட வச்சிடலாம். எவ்வளோ தூரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மசாலா இறங்கும். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் பெரிய வெங்காயம் 3 நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணிக்கு இந்த வெங்காயம் வதக்கி சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இன்னும் இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடித்து இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இனி ஒரு பாத்திரத்தில் அந்த ஊற வச்ச சிக்கனை எடுத்து சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் தான் சேர்த்துருக்குறேன். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் அந்த வெங்காயம் வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் தூவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகிற டைமில் நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு அளந்து ஊற்ற தேவையில்லை தண்ணி. இப்போது இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துருக்குறேன். இனி இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி கொதிக்கும் போது அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசியை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 2 கப் அரிசி. அதை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப வேக தேவையில்லை. அரிசி பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சு. இனி இதை வடிகட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் வடித்து வச்சிடலாம். இப்போது சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இனி இதில் அந்த வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், அதில் பாதி அளவு சேர்த்துக்கலாம். இப்போது சாதம் பாதி அளவுக்கு சேர்த்தாச்சு. இனி இதில் அந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் பாலில் ரெட் ஃபுட் கலர் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை கலந்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக அந்த சாதத்தில் ஊற்றி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். இனி அந்த சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த வெங்காயம் வதக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு புதினா கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துடலாம்.
அதுக்கு மேலே மறுபடியும் ஃபுட் கலர் கொஞ்சம் ஊற்றி விட்டுறலாம். இனி மேலே சும்மா கொஞ்சமாக அந்த சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். அந்த மேலே இருக்கிற சாதம் வேகிறதுக்காக சேர்த்து விட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் வந்துட்டு பழைய கடாயோ தோசை தவாவோ ஏதோ ஒன்று வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் குக்கரை வச்சிடலாம். அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டான பொருள் வச்சிடலாம். இது சிம்லேயே 30 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு இப்போ சாதம் எல்லாம். இப்போது சாதம் அந்த சிக்கன் அடியில் இருக்குல்ல, அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது சிக்கனில் மசாலா இறங்கி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வீட்லேயே ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.